கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்திய நிலையில் சபாநாயகர் அப்பாவு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அதிமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்போது அங்கு என்ன நிலவரம்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு முழு நேரம் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தனர். ஆனால் சபாநாயகர் அவையினுடைய மாண்புப்படிதான் நடக்க முடியும், வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு முழு உரிமையும் பேசுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது தமிழகத்தில் நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எல்லாம் ஒத்திவைத்து விட்டுதான் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வந்த நிலையில்தான் சபாநாயகர் அதனை ஏற்க மறுத்து தங்களுக்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என்பதனை தொடர்ந்து தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை கேட்காமல் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களையும் சந்தித்தார்கள். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது இந்த விவகாரம் என்பது பூதாகரமாகியிருக்கிறது, 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு தேவையான மருந்து என்பது அரசினுடைய கையிருப்பில் இல்லை. ஆனால் இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்கும் போது கள்ளச்சாராயத்திற்கு மருந்து கேட்டால் அவர்கள் அல்சருக்கான மருந்தை சொல்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு தேவையான மருந்தை உடனடியாக கொடுத்திருந்தால் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அரசினுடைய கையிருப்பில் இந்த மருந்து இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்த விவகாரத்தை சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை நிலை வெளிவராது. ஏனென்றால் இந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களில் திமுக நிர்வாகிகளுக்கும் திமுகவினுடைய எம்எல்ஏவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் பிற மாநிலங்களுடைய எல்லைகளில் தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பிற மாநிலங்களுடைய எல்லைகளிலும் இது போன்ற கள்ளச்சாராய விநியோகம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்தால் மட்டுமே உரிய தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அரசுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையிலேயே பேசி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை 25 ஆண்டு காலம் திமுகவுக்கு குத்தகைக்கு சென்று விட்டார் என்பன போன்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான தீர்வுதான் ஒரே தீர்வு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அதிமுகவும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது. எனவே இதில் நீதிமன்றம் முறையான ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து சட்டப்பேரவையில அமளிக்கு பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது மீண்டும் அவைக்கு செல்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.